Welcome back to my channel Stella's View. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சிக்கன் லாலிபாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் லாலிபாப்பை சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. இது கூட 1 ஸ்பூன் சோயா சாஸ், 6 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் எலுமிச்சை சாறு, 1 ஸ்பூன் சீரகத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கேற்ப 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்றா மசாலா எல்லாமே எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த லாலிபாப் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சிக்கனை ஃப்ரிட்ஜில் 3/4 மணி நேரம் வச்சுக்கோங்க. 3/4 மணி நேரம் கழித்து ஃப்ரிட்ஜில் இருந்து சிக்கனை எடுத்துடலாம். பாருங்கள், சிக்கனோட மசாலாலாம் நல்லாவே சார்ந்துருக்கு. இப்போ சிக்கனை பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் காஞ்சதும் சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுக்கிட்டோம்னா நம்ம சிக்கன் வெளியே வெந்த மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது. சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கப்புறம் நம்மளோட சிக்கன் ஒரு சைடு நல்லாவே வெந்துருச்சு. இதை லைட்டாக திருப்பி விட்டுக்கோங்க. லைட்டாக அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன் லாலிபாப் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கலர் பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்து வந்திருக்கு. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. ஃபைனலி நம்ம சிக்கன் லாலிபாப் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.